ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வாங்க ஒரு டேஸ்டியான எம்மியான முட்டை குழம்பு எப்படி ரொம்ப ஈஸியாக செய்யலான்னு பார்க்கலாம். முதல் 4 முட்டை வேக வச்சு எடுத்துக்கணும். இந்த முட்டை குழம்பு வந்து நான் ஒரு தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணி நான் செஞ்சுருக்கேன். நீங்களும் செஞ்சு பாருங்கள், அந்த தேங்காய் எண்ணெய் ஸ்மெல்லே வராது. இப்போ முட்டை குழம்பு செய்யறதுக்கு நான் என்ன யூஸ் பண்ணுறேன்னா தேங்காய் எண்ணெய் தான் நான் யூஸ் பண்ணுறேன். நான் நான்வெஜ் சிக்கன், மட்டன், மீன் குழம்பு, முட்டை அந்த மாதிரி நான்வெஜ் ஐட்டம் எல்லாத்துக்குமே நான் தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா அந்த தேங்காய் எண்ணெய் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எப்பவுமே நான் தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன். நம்ம தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கோன்ற அந்த வாசனையே நம்மளுக்கு வராது. நீங்களும் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய், கொஞ்சமா கல்பாசி, ஒரு லவங்கம், கொஞ்சமா சோம்பு, இது நல்லா பொரியட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல இந்த மாதிரி 2 தக்காளியை வந்து நைஸா அரைச்சி வச்சிருக்கேன் பேஸ்டா. அதை இப்ப மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இப்ப வந்து மசாலா பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமா மஞ்சத்தூள், கொஞ்சமா வெறும் மிளகாத்தூள், கொஞ்சமா சீரகத்தூள், தண்ணித்தூள் கொதி விட்டுலாம். இன்னும் 5 மினிட்ஸ்ல வந்து குழம்பு ரெடி ஆயிடும். இதுல கொஞ்சமா சோம்பு, ஒரு 4 முந்திரி, கொஞ்சமா தேங்காய், இதை வந்து நல்லா பேஸ்டா அரைச்சு மிக்ஸ் பண்ணிடணும் இதுல குருமாக்கு. இப்ப இந்த மாதிரி நல்லா நம்ம தண்ணி கொஞ்சம் கொதிக்க வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. வெங்காயம், தக்காளி, மசாலா எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இந்த மாதிரி வதங்கி வரணும். இப்ப வந்து இந்த முந்திரி சோம்பு தேங்காய் அந்த பேஸ்ட் வந்து இப்ப ஊத்தி நல்லா கொதி விட்டுடலாம். தேங்காய் அதிகமா கொதிக்கணும், ஒரு கொதி வந்தா போதும். செய்வாங்க. என் பசங்க வந்து வேக வச்சுதான் கேட்டிருக்காங்க. முட்டை மசாலா மாதிரி போடல. நான் இன்னைக்கு வேக வச்சு அப்படியே போட டைம் ஆயிடுச்சு. ஓகே, கொஞ்சமா வந்து இறக்கும் போது கரம் மசாலா சேர்த்துக்கலாம். ஏன்னா ஏன் லாஸ்டா கரம் மசாலா சேர்க்கணும், ஃபர்ஸ்ட் கரம் மசாலா சேர்த்தா ஒரு மாதிரி கசந்த மாதிரி ஆயிடும் குழம்பு, ஒரு மாதிரி கசப்பா தெரியும் குழம்பு. ஆனா இறக்கும் போதே எப்பவுமே கரம் மசாலா யூஸ் பண்ணுவேன். கூட கொஞ்சமா பட்டரு, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க முட்டை குழம்பு. நான் இந்த மாதிரிதான் செய்வேன் எப்பவுமே. லாஸ்டா கொஞ்சமா கஸ்தூரி மேத்தி. டேஸ்டான அட்டகாசமான முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வாங்க சாப்பிடலாம். நீங்க பாருங்க.